வணக்கம், இது உங்கள் டைனி. இன்னைக்கு நம்ம ஒரு கிராஃப்ட் இது தான் பார்க்க போகிறோம். கம்மிங் நவம்பர் 10th சயின்ஸ் டே. அதனால அதுக்கான கிராஃப்ட் தான் இது. வாங்க வீடியோக்கெல்லாம் போயிடலாம். பொருள் சார்ட்டும் கலர் பேப்பர். சார்ட் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியுமா? கேலண்டர் ஸ்டிஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சார்ட்டை நான் கலர் பேப்பரில் ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டியிருக்க கலர் பேப்பரில் இந்த ரெண்டு சைடும் நம்ம கொஞ்சம் மடிச்சு விட்டுக்கலாம். இந்த லென்த்துக்கு ஒரு பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு இந்த பேப்பர்னா, நம்ம செய்ய போகிறது டேபிள் கேலண்டர். அதுக்காக தான் இந்த பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வாங்க இப்போ நான் ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி செய்யணும்னு. இங்கே கம் தடவிக்கோங்க. அடுத்து இதை இந்த அடிச்சுட்டு இதை இப்போ இங்கே கம் தடவிட்டு இங்கே ஒட்டும். இப்போ பாருங்க, ஒரு ஷேப் கிடச்சிருச்சா? இதை நல்லா ஒட்டணுன்றதுக்காக ஒரு ஸ்கேல் எடுத்துட்டு இதை நல்லா வச்சு பண்ணி விட்டுருவாங்க. ஒரு ஐடியாக்காக தான் உங்களுக்கு நான் ஒரு ஒட்டி காமிச்சேன். இப்போ இதில் என்ன வேலைன்னா, இங்கே நான் இந்த மந்தோட கேலண்டர் வரைஞ்சிட்டு அடுத்து இங்கே ஒரு சயின்டிஸ்டோட பிக்சர் ஒட்டிட்டு அவங்க சொன்ன கோட்டை இங்கே எழுதணும். சயின்ஸ் டே முடிச்சாச்சு. அப்துல் கலாம் பிக்சர் ஒட்டியாச்சு. அவர் சொன்ன கோட்டும் எழுதியாச்சு. அடுத்து நவம்பரோட கேலண்டரும் பண்ணியாச்சு. சரி, அடுத்த வேலை இதை ஒட்டணும். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்னைக்கு டைனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சொல்ல டாடா, பை பை, see you.